வணக்கம். ஓம் சாந்தி. இந்த சர்வ சாஸ்திர சிரோமணியான பகவத்கீதை கூறும் இந்த ஞானத்தை நாம் சிறிதளவாவது வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். ஏனெனில் இந்த ஞானம் புராணங்களோ இதிகாசங்களான கதைகளோ இது எதுவுமே இல்லை. இந்த ஞானம் யதார்த்தமான ஞானம். இந்த ஞானத்தோடைய 1% நாம் வாழ்வில் கடைபிடித்தோம் என்றால் கூட நிச்சயமாக அது நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும். கீதையை படிப்பது பூஜை செய்வதற்காக இல்லை. கீதையை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னாக்க நிச்சயமாக அதோடைய யதார்த்தமான புரிதல் நமக்கு தேவை. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக மக்கள் இந்த புத்தகத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யதார்த்தமான புரிதல் இல்லாத காரணத்தினால அவங்களால அதை கடைபிடிக்க முடியல. கடைபிடிக்க முடியல அப்படின்னும் பொழுது அதை தினசரி பாடம், இந்த இன்னைக்கு கீதை படிக்கணும் 7 நாள் பாடம், இதை மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சு பூஜை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா கீதை சொல்லக்கூடிய யோகம் என்ன, கீதை என் வாழ்க்கையில கீதைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாக்க மனம் ரொம்ப அமைதி அடையுது. அப்ப யோகம்னா என்ன? ஏன்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம், சந்நியாச யோகம், இப்படி எல்லா அத்தியாயமே யோகமா இருக்கு. இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா ஸ்லோகமுமே யோகம் தொடர்பா இருக்கு. அப்ப இங்க யோகம் அப்படின்னு இறைவன் சொல்றது என்ன விஷயம் அப்படின்னாக்க, சமத்துவ பாவம் நமக்கு இருக்கணும். மனம் தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் மனம் இறைவனோடு இணையக்கூடிய நிலை வரும். அப்போ இந்த யோகம் அப்படின்னாக்க புத்தி யோகம்னு கூட நம்ம பார்த்தோம். புத்தி நமக்கு தெளிவாக இருக்கும் பொழுது, ஞானம் நிறைந்த புத்தியால் நாம் கர்மங்களை செய்ய தொடங்கும் பொழுது நம்முடைய யோகம் நிலை பெற்றதாக மாறிடுது. அப்போ யோகம் என்பது ஒரு ஆசனமோ அல்லது ஒரு கிரியைகளோ இல்லாமல், யோகம் அப்படின்னா இணைப்பு, யோகம் அப்படின்னாக்க சமநிலை, யோகம் அப்படின்னாலே ரொம்ப நல்ல திறமையோடு கர்மங்களை செய்வது, இப்படி பல விஷயங்கள் கீதையில கூறியிருக்கு. ஆனா இவ்வளவு கீதையில இத்தனை விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கீதையோடைய சாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாக்க, முக்கியமா பரமாத்மா இன்றைக்கு மனித ஆத்மாக்களுடைய துக்கத்தோடைய காரணமே மனதில் நமக்கு ஒரு மனதை ஒரு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மோகம்னு சொல்லலாம். இந்த மோகம் அப்படின்னாக்க இதை அதாவது ஒரு அட்டாக் வந்துடுச்சுன்னா அதிலிருந்து நம்ம விடுபடுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏதாவது ஒரு பூதம் பிரேதம்லாம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா அந்த மாதிரி இன்னைக்கு மனிதனுடைய மனம் புத்தியை மோகம் ஆக்கிரமிச்சிருக்கு. பற்றுதல், அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ பரமாத்மா கொடுக்கக்கூடிய ஞானமானது அர்ஜுனனை மோக வலையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக. ஏன்னா அர்ஜுனன் யுத்தம் ஏன் பண்ண மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னாக்க, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய மாமா, சித்தப்பா, குருமார்கள், இவர்கள் எல்லாரும் எதிரில் இருக்காங்க, என்னுடைய சகோதரர்கள் இருக்காங்க, இவர்களை நான் எப்படி கொல்ல முடியும்? அதாவது நான் எப்படி யுத்தம் செய்யறது? தர்ம யுத்தமே ஆனாலும் கூட என்னால முடியாது. அப்போ இந்த மோகத்திலிருந்து ஆத்மா விடுபட்டெடுத்து அது அப்படி அந்த நிலை நமக்கு வந்தாலே கர்ம பந்தத்திலிருந்து ஆத்மாக்கள் விடுபட்டுடும். அதற்காக இறைவன் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார்? யதா தே மோக கலிலம் புத்திர் வ்யதிதரிஷ்யதி, யதா தே மோக கலிலம் புத்திர் வ்யதிதரிஷ்யதி, ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச, ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. அதாவது மோகம் அப்படின்னு ஒன்று புத்தியை ஆக்கிரமிக்கும் பொழுது மனம் தூஷிக்கப்பட்டுடுது. அதாவது மனதில் களங்கம் ஏற்பட்டுடுது. மனம் கலங்குவது மட்டும் இல்லாமல் களங்கத்தோடைய களங்கம் அப்படின்னா அழுக்கு. புத்தியில களங்கம் வந்துடுச்சு அப்படின்னாக்க எதுலேயுமே நாம் புத்தியை செலுத்துறதும் கஷ்டம், நம்முடைய கர்மங்கள் சமநிலையில இருக்காது. அதனால என்ன சொல்றாரு பரமாத்மா அப்படின்னா, வேதங்கள் கூறக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும்
நீ புத்தியை விலக்கி, அதிலிருந்து புத்தியை விலக்கி கேட்டு அப்படி அந்த ஒரு நிலை வரும் பொழுது நாம் ஏற்கனவே கேட்டது, கேட்கக்கூடியது எல்லாத்துலேயுமே நாம் இன்டிஃபரண்ட் ஆகிடுவோம். அதெல்லாம் நமக்கு விருப்பு வெறுப்பு அற்ற நிலையை நாம் அடைஞ்சிட முடியும். அப்போது இது என்ன சொல்கிறது, ஏன் இந்த விஷயத்த சொல்கிறார் பரமாத்மா? யோகத்தை, கர்மத்தை பற்றி பேசிட்டு, யோகத்தை பற்றி பேசிட்டு, இப்போ மோகத்தை பற்றி பேசுகிறார். அப்போது நம்ம ஆழ்ந்த மன அமைதியை எப்போ அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னாக்க, நம் மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது தான் அமைதியை அனுபவம் செய்ய முடியும். அப்போ அந்த தூய்மையை நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த அழுக்குகள், நிர்மலமான மனநிலை நமக்கு தேவை. அந்த அழுக்கு எப்படி நீங்கும்? இதுக்கு தான் இந்த கீதை ஞானமே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். மனதை நாம் தூய்மைப்படுத்தும் பொழுதுதான் மனம் ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்யும். இப்போ இதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள், மகாத்மா புத்தர் இருந்தார். அவருடைய சிஷ்யன் ஒருத்தர், சீடன் ஆனந்தன் ஒருத்தர் இருந்தார். அவங்க ஒரு இடத்துல அமர்ந்து தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க மரத்தடியில். திடீர்னு ஒருத்தன் வந்தான். வழியில் தடங்களாக இவங்க அமர்ந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த மகாத்மா புத்தரை நிறைய திட்டிக்கிட்டே இருந்தான். அவன் என்ன நினச்சான் அப்படின்னா, நம்ம 4 திட்டினா அவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க, நம்ம இன்னும் திட்டலான்னு. புத்தர் பேசாமையே இருந்தார். அவன் இன்னும் நிறையா திட்டினா கடைசியில் அவங்க என்ன பண்ணான்னா, இப்போ நம்ம இங்கேருந்து வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போயிடுவான். அப்போ அவருடைய சீடன் ஆனந்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன அவன் உங்களை இத்தனை பேச்சு பேசினா, இவ்வளவு திட்டினா, நீங்கள் ஏன் எதுக்குமே பதில் சொல்லலை அப்படின்னு கேட்பான். அது அப்படியே புத்தர் பார்த்துட்டு ஒரு புன்னகைச்சிட்டு சொல்வார், இதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் கோபத்தின் வசப்பட்டு இருக்கும் பொழுது, மோகத்தின் வசப்பட்டு இருக்கும் பொழுது, மனம் கலங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய எந்த நல்ல விஷயங்களுமே அவனுக்கு புரிய போவதே இல்லை அப்படின்னு சொல்வார். அப்போது இது அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இல்லை. யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த சீடன். 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க. அப்போது இதை எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு புத்தர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் சொன்னார், நீ பாரு, எதிரில் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எதிரில் ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு பாரு, அங்கே போ, எனக்கு அங்கேருந்து குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே அந்த சீடன் அங்கே போகிறான். ஒரு மாடோடைய கூட்டம் அந்த அருவிக்கு கீழே இருக்கிற தண்ணியிலிருந்து அப்படியே கடந்து போயிட்டுருக்கு. அவன் தண்ணி எடுக்கலான்னு போனபோது பார்த்தாக்க முழு தண்ணியுமே கலங்கலாக இருந்தது. அவன் தண்ணி எடுக்காமையே திரும்ப வந்துட்டான். சொல்லுவான், இந்த மாதிரி மகாத்மா, இது மாதிரி தண்ணி இவ்வளவு கலங்கி இருக்குது, குடிக்கிறதுக்கு உகந்ததா இல்லை, அதனால நான் தண்ணீர் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லுவான். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அவர் சொல்வார், இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நீ போய் கட்டாயமாக தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். திரும்பவும் அந்த சீடன் அங்கே போவான். 2வது வாட்டி போன போது பார்ப்பான், அப்பையும் தண்ணி கலங்கலாக இருக்கும். அப்போ அவன் திரும்பவும் சொல்லுவான், நான் தண்ணி எடுத்துகிட்டு வரல, ஏன்னா தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்வார், ஒரு 5 நிமிஷம் பேசாமல் இருப்பார். அப்போ சொல்வார், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, இப்போ போய் நீ பாரு, எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அப்போ 3வது தடவை அங்கே போயிட்டு அவன் தண்ணி எடுக்க போகும்பொழுது அவர் அந்த சிஷ்யன் என்ன பார்ப்பான் அப்படின்னாக்க, அந்த தண்ணி தெளிஞ்சிடும், கலக்கம் நீங்கி அந்த தண்ணி தெளிஞ்சு நிர்மலமாக இருக்கும். அப்போ போயிட்டு அவன் தண்ணி எடுத்துன்னு வருவான். அப்போ கேட்பார் புத்தர், என்ன ஆச்சு, நீ 2-3 வாட்டி திரும்பி வந்துட்ட, இப்போ எப்படி எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான், இந்த கலங்கி இருந்த அந்த குட்டையானது இப்போ தெளிஞ்சிடுச்சு, அதனால் இந்த குடிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது அந்த தண்ணி, அதனால் போய் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். மனம் கலங்கி இருக்கும் பொழுது, குழப்ப நிலையில் இருக்கும் பொழுது எதுவுமே தெளிவாக தெரியாது. அதனால் நாம் அந்த நேரத்தில் யாருக்காவது ஏதாவது சொன்னாக்க அதுக்கு எந்த பலனும் இருக்காது. அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன். அதனால் மனதை நாம் தூய்மையாக்கணும், நிர்மலமாக வைக்கணும் அப்படின்னா இது நமக்கு வாழ்க்கையோடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தூய்மையான மனதில் தான் நம்ம உள்ளது உள்ளபடி பார்க்க முடியும். நிர்மலமான மனம் இருக்கும் பொழுது தான் உள்ளே இருக்கிறது தெளிவாக நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி இறைவன் அமர்ந்து மோகத்திலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அர்ஜுனனுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குறார். இப்போ அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யசி நிச்சலா, ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யசி நிச்சலா, சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகம் அவாப்ஸ்யசி,
சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகம் அவாப்ஸ்யசி. திரும்ப யோக நிலையை நம்ம எப்படி அனுபவம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இன்னும் அழகழ ஒரு ஒரு விஷயமா ஓப்பன் பண்ணிக்கிட்டே போறார் இறைவன். முதல்லயே எல்லா விஷயத்தையும் சொல்லல, சின்ன சின்ன விஷயங்களை கூறி தெளிவாக்கி மனம் தெளிய தெளிய ஆழமான விஷயங்களை பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லிக்கிட்டே போறார். என்ன சொல்றார் அப்போ இதுல அப்படின்னாக்க, யோக நிலையை நாம எப்படி அனுபவம் செய்யணும். இப்ப முதல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், மோகம் மனதுல இருக்கும் பொழுது புத்தி கலங்கி இருக்கும். அப்ப எதுவுமே நமக்கு அந்த ஒரு களங்கம் மனதுல இருக்கு, புத்தியில ஒரு கலக்கம் இருக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது எதுவுமே நம்ம தெளிவா செய்ய முடியாது. இப்ப அடுத்தது என்ன சொல்றாருனாக்க, ஸ்ருதிவி பிரதிபன்னாதே. ஸ்ருதினா வேதங்கள். வேதங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கர்ம காண்டம்னு ஒண்ணு இருக்கு. இதை செஞ்சா இத பலன், இந்த செஞ்சாக்க இந்த பலன், இந்த மாதிரி பல பல 100 விஷயங்கள் எழுதியிருக்கு. இது எல்லாத்திலிருந்தும் புத்தியை நம்ம முதல்ல விளக்கணும். ஏன்னா பக்தி மார்க்கமே இந்த வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களுடைய ஆதாரத்துல இருக்கு. என்ன பலன் வேணுமோ, அதாவது காமியார்த்த பக்தின்னு கூட சொல்லுவாங்க அதை. இதை நான் அடையணும்னு விரும்பினா இதை செய்யணும். அப்போ அதை யாரு 100% ஸ்ரத்தையோட செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதோடைய பலன் கிடைக்குது. ஆனா இங்க இறைவன் என்ன சொல்றாரு அர்ஜுனனுக்கு அப்படின்னா, வேதங்கள்ல கூறப்பட்ட பலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து நீ புத்திய விலக்கு. யதா ஸ்தாஸ்யசி நிశ్చலா. இப்போ புத்தியானது நிశ్చலமாக, அதாவது ஷேக் ஆகாம சலனம் இல்லாம இருக்கணும். அந்த நிலையை நீ முதல்ல கொண்டு வா. சமாதா வச்சலா புத்திஹி. யாருடைய புத்தி சமாதி நிலைக்கு வந்துடுறதோ, அதாவது ஆழ்ந்த அமைதியை யார் அனுபவம் செய்கிறாங்களோ அவன்தான் ததா யோகம் அவாப்ஸ்யசி. அவனுக்கு தான் இந்த யோக நிலை கிட்டும். யோக நிலை அப்படின்னாலே ஆழ்ந்த அமைதி அப்படின்னு நீங்க சொல்றார். இந்த ஆழ்ந்த அமைதியை சமாதா வச்சலா, இந்த நிலையை நீ அடையணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், திரைகுண்யம், இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டத்துல புத்தியை எடுத்துட்டு போ. வேதத்திற்கும் தலைவனான நான் சொல்லக்கூடிய விஷயம் வேதத்திலிருந்து புத்தியை விலக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை புளிய வச்சு யோக நிலையை எப்படி அனுபவம் செய்யறது அப்படின்னு பரமாத்மா அர்ஜுனனுக்கு விளக்குறார். அப்ப நாமளும் இதை யோசிக்கலாமே. நாம பக்தியோ கர்ம காண்டம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏற்கனவே பார்த்ததுதான், பலனை எதிர்பார்த்து தான் நம்ம ஆன்மீகம்னாலே பலனை எதிர்பார்த்து நம்ம ஏதோ ஒன்று செய்யணும் கடவுளுக்காக அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க பரமாத்மா அதிலிருந்து புத்தியை விலக்க சொல்றாரு. புத்தியை ஸ்திரமா வைக்கணும், சமத்துவ பாவத்தோடு தன்னுடைய டியூட்டியை செய்யறது, இறைவனோடு புத்தியை செலுத்துறது, இதுவே பெரிய யோகம் அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி.